அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆம்பளை பிள்ளைகளை பற்றி எல்லாரும் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க, தந்த மனைவியிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லி. ஒரு குடும்பத்திலிருந்து தந்த தாய் தந்தையை விட்டு, உடன்பிறப்பை விட்டு, சகோதரத்துவத்தை விட்டு, எல்லாரையும் விட்டு ஒரு ஆணுக்காக ஒரு பெண் வாராள். அப்போ அந்த பெண்ணை அடிமையாக நடத்துகிறது மாபெரும் முட்டாள்தனம். தனக்கு எல்லாம் செய்யணும், தனக்கு பேச்சு கேட்கணும், அடிமையாக இருக்கணும்னு ஒரு காலம் நினைக்காதீங்க. உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளங்க, இப்படியெல்லாம் எண்ணாதீங்க. அவள் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு தேவதையாக, ஒரு இளவரசியாக வளர்க்கப்பட்டவள். உனக்காக வாராள். அப்போ நீயும் அவளை ஒரு இளவரசியாக, ஒரு அரசியாக, உன்னுடைய வீட்டுக்கு அவள் தான் அரசி, அவள் தான் குடும்பத் தலைவி, அவளுக்குரிய ரெஸ்பெக்டை நீ கொடுத்து பழகுண்டு. ஒரு யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆரம்ப அடிப்படை சூழலில் எப்படி வளர்கிறாங்களோ, தன் தாய் தந்தை எப்படி பார்த்து வளர்கிறாங்களோ, அதை போல் திருமணத்துக்கு பிறகு இருப்பாங்க. தனது தந்தை தனது தாயோடு எப்படி நடந்து கொள்கிறாரோ அதை பார்த்து தான் ஒரு ஆண் தன்னை மனைவியிட்ட நடப்பான். தந்தை பாசமாக தன்னோட தாயோடு நடக்காரா, அதை பார்த்து தான் அவனும் அவனோட மனைவியோடு நடந்து கொள்வான். தயவு செய்து உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளங்க.